Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து பெரியபாளையம் கோயில் அப்புறம் வந்து என்ன போக போறோம்? பெரியபாளையம் பவானி அம்மன் சிறுவாபுரி. எல்லாம் இந்த கோயில்ல நம்ம வந்து போக போறோம் guys. இந்த கெட்டப்ல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கே தெரியும். மோட்டோ vlogging நம்ம பண்ண போறோம் guys. சோ மோட்டோ vlogging நம்ம சந்திக்கிறேன். guys, கிளம்பியாச்சு guys நம்ம. இந்த பாருங்க அவங்க ரெண்டு பேர் ஸ்கூட்டில வராங்க. நானும் அப்பாவும் இந்த வண்டியில வரல guys. இந்த வண்டியில நம்ம இப்போ வந்து வர போறோம். யார் நீங்க ஓட்டுறீங்களா நான் ஓட்டா? நீங்கள் ஓட்டுறீங்களா நான் ஓட்டா? அங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேர் ஸ்கூட்டியில் வராங்க. ஹாய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும். கைஸ் அப்பா கிட்டே ஒரு மைக் இருக்குது. அப்பாவும் இதுக்கப்புறம் விளாகர் ஆகிட்டாரு. நானும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளாகிங் பண்ண போகிறோம். நைஸ். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருப்பா? கைஸ் ஸ்ப்ளெண்டரில் எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இந்த வியூ இந்த கயிறுலாம் கட்டிடுவோம். அதெல்லாம் எதுக்காகனா எங்கேயும் வந்து ஊந்துடக்கூடாதுன்ட்டு. போலாமா? ஓகே. எத்தனை கிலோமீட்டர் வரும் சொல்லுங்க? பெரியபாளையம் பார்த்து சொல்கிறேன். பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் ஆகிடுத்து. நம்ம இங்கேருந்து பெரியபாளையம் போய் அங்கே சேர்றதுக்குள்ளே எத்தனை வாட்டி ஸ்லோவாக ஸ்லோவாக 41 கிலோமீட்டர். 41 கிலோமீட்டரா? இங்கேருந்து நான் வந்து பெரியபாளையம் போகிறதுக்குள்ளே எத்தனை வாட்டி அப்பா போயிருங்க ஸ்லோவாக போ என்ன சொல்ல போகிறாரு. எப்படி போகணும்? ஃபுல் ஸ்ட்ரைட் தானே? பாரத் பெட்ரோல் பங்க் ரெண்டு. எவ்வளோக்கு போட போகிறீங்க? 150. 150 ரூபா போயிட்டே வந்துடலாமா? நேற்று 200 ரூபா போட்டேன்டா. சரி கைஸ், இப்போ இந்த சிக்னல் எல்லாம் வந்து இப்போ ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்குது பாருங்களேன். இப்போ இந்த சிக்னல் இருக்கா, இந்த சிக்னலில் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்குதா? இந்த ஹார்ட் சிம்பிள் எதனால் மாற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். உங்களுக்கு தெரியுமா நான் இந்த ஹார்ட் சிம்பிள் ஏன் போட்டிருக்காங்கன்னு? ஹார்ட் போட்டுக்கிறாங்கல்ல. அந்த ஹார்ட் போட்டுக்கிறாங்கனாக்கா சிக்னல் போட்டுருக்கும் போது ரெட்டு சிக்னலை கிராஸ் பண்ணினாக்கா ஹார்ட் நின்றுமா, அதுக்குதான் அது போட்டுருக்கோம். உருட்டு நீ உருட்டு பாருங்க கைஸ், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்கள் எல்லாம் ரெண்டு பேர் வேலையை பார்த்து நிறுத்தம். புரியல? அது போயிடுச்சு. டீ கடையா? பூ கடை. டீ கடையா? டீ கடையா நிறுத்தணுமா? பூ கடைடா. பூ கடையா? உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஒரே டென்ஷன் ஆகுறா. வெண்டு போடுவாப்பா. அப்படியே பெண்டு தான் போவோம். பாத்துரா இந்த மாதிரி போகிறதுனால தான் உனக்கு பஞ்சர் ஆகுது. ஐயோ, இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் போகும்போது ஏதோ ஆயிடுச்சு உடனே. அப்படிலாம் ஓட்டினா என் வண்டி பஞ்சர் தான் ஆகும். சரி, இந்த வழியே போனால் எப்படி எங்கே போவோம்? எங்கே போகுது? எப்படி யூட்டனா? நேராக போ. இங்கே பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது ரோடு. நல்லா ஜாலியாக இருக்குல்ல. இப்போ மட்டும் அப்பா பின்னாடி உட்காந்துருந்தேன்னு வச்சுக்காங்களேன். சும்மா மின்ன வேகத்தில் பறப்போம். பாத்துரா போல்டு போட்டு வச்சுருப்பானுங்க. ஆணி பஞ்சராக இருக்குது. அதான் ஸ்பீட் பிரேக்கெலாம் ஏறும் போதெல்லாம் பார்த்து பொறுமையாக ஏற்றுடா இறக்குடான்றேன். ஸ்பீட் பிரேக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஸ்பீட் பிரேக்கெலாம் 4 போல்டு போட்டு வச்சுருப்பாருங்க, ஆணி போட்டு வச்சுருப்பாங்க. பஞ்சர் ஆகணும். இது இன்னும் நிறைய வாட்டி நீங்கள் கேட்பீங்க கைஸ். இன்னும் ஸ்லோவாக போன்றதை நீங்கள் கேட்பீங்க. அவங்க வராங்களான்னு பின்னாடி அப்படியே தயாரிப்பு. அவன் காணும் வரல. அப்படியே பாரு நிற்கு, இங்கே வராங்களா பார்க்கலாம். வந்துட்டாங்க. போலாமா? சைக்கிள் போலாமா? வண்டிலாம் போக முடியாது. போகிற முருகனா நின்றோம். வண்டி கொஞ்சம் பிரச்சனை கைஸ். வண்டிலாம் நல்லா தான் இருக்குது கைஸ். அவன் பூச்சி துருன்னு துருவான். அது ஆஃப் ஆகிடும் வண்டி. தெரியுதா பின்னாடி வர வண்டிக்கலாம்? மூஞ்சி வச்சுக்கிறியா பின்னாடி வர வண்டிக்கு வச்சுக்கிறியா? ஐயா, பின்னாடி இப்போ ஒரு ஸ்கூட்டி போய் நம்மளை ஓவர்டேக் பண்ண போகுது. இப்போ பாருங்க, ஓவர்டேக் பண்ணுதா? இப்போ பாருங்க, ஓவர்டேக் பண்ணிச்சு பாருங்க. இதெல்லாம் ஐடி கம்பெனி தானே? ஆமாம். சேனாபதி தாத்தா தங்கட்டிக்கிட்டா பா எப்பா பா பேசுங்கப்பா. ஒன்றும் கேட்கலைங்க. கேட்கவே இல்லை நான் பேசுறது. ஆமாம், உனக்கு கேட்கல தெரிஞ்சு இல்லை கேட்கல. என்ன வண்டியை பார்த்து ஓட்டேன். சொல்லுங்க பார்த்து ஓட்டேன். நான் வந்து ரோட்டில் இருக்கட்டமா? அப்போ வண்டி ரோட்டில் இருக்கட்டும். வண்டி ரோட்ல இல்லாம எங்க இருக்கா? கவனம் ரோட்டில் இருக்கட்டும். நீ தெரியல.
என்ன கூப்பிடுறாங்க அம்மா? எதுக்கு அவசரம் அதுக்குள்ள? ரைட்டு வாங்கிட்டு போ, அப்படியே ஷார்ப்பா போகாத. இப்போ ஏரியிலலாம் வீடு கட்டுறாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க வீடு கட்டுறாங்க? ஏரியிலலாம். ஏரியில வீடு கட்டுறாங்களா? ஏரியில வீடு கட்டினாக்கா போட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. என்ன ஃப்ரீயா கொடுப்பாங்க? போட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. போட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? பாத்தீங்களா? ஏரியில வீடு கட்டினா போட்டு வழியா வெளியே வந்துடலாம்ல. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா போட்டு வேணும்ல. தம்பி, படிக்கிறியாடா? எங்க படிக்கிறது? என்ன படிக்கிறா? படிக்க மாட்டேன்ற? எப்படியா படிக்கல? எக்ஸாம் வரும்போது தான் படிப்பாங்க. எக்ஸாம் வரும்போது படிப்பாங்களா? 2 வருஷமா என்ன படிச்சா? ஆஹா, 3 வருஷம் போற. 2 வருஷமா என்ன படிச்சா? 2 வருஷம் 3 வருஷமா ஒரே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பாங்க. நம்ம 3வது வருஷம் வருது இது. நீ சீனியரு. ஒரு திருக்குறள் தெரியுமா உனக்கு? திருக்குறளா? ஐயோ அசிங்கம் பத்துறாரு. என்னன்னு கேக்குறியா? திருக்குறள் இருங்க. இது ஒண்ணு தெரியும். கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. எப்படி பொருள் சொல்லு. அதுக்கு பொருளா? நம்ம கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. இப்ப நம்ம கற்றது கைமணளவு, கற்றாதது உலகளவு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அப்படின்னா. சரி, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். நாத்த விளக்கம். இதோட பொருள் பொருள் இப்ப சொன்னீங்களா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு பொருள். உன்னை கேட்டா நீ என்ன கேக்குற? எப்ப போனாலும் ஆய் காட்டுறது பாய் காட்டுறது. இது தம்பி, எப்படாப்பா தம்பி படிப்ப? 3வது வருஷமும் போயிட்ட. படிக்கிற மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் யூடியூப்ன்ற. ஏதோ யூடியூப் சைட்ல வச்சுக்கணும். ஒரு மூச்சம் உக்காந்துக்கிற யூடியூபரு உக்காந்து படிப்பானுங்க 3 மணி 4 மணி வரைக்கும். நீ என்னடானாக்கா 3 மணி 4 மணி வரைக்கும் யூடியூப் வச்சு நோண்டினுக்குற. எல்லாம் புரிய மாட்டேங்குது. இதுதான் தெரியல. வாழ்க்கை நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. பாத்தியா, அது மாதிரி இச்சுனா தான் பஞ்சர் ஆகும். ஏன் அது தெரிஞ்சா பட்டுன்னு பஞ்சர் ஆகும். பொறுமையா போனோம். அடிச்சிச்சு. படிக்கிறேன். சரி, எப்ப படிக்கிறா? 3வது வருஷமும் போயிட்டேன். ஒன்றும் தெரியாது. அசாரமா இருக்கிறதுனால தூக்கி போட்டுருவாங்க போல. அப்பெல்லாம் இல்ல, எதுவா இருந்தாலும் படிச்சாதான். அண்ணா எப்படியோ படிச்சு பாஸ் ஆயிட்டான். நீ என்ன பண்ண போறியோ தெரியல. கோவம் வரைக்கும் வருது. ஐயோ, தப்பி தவறி வைக்கிற பைக்கை கொடுத்துட்டா கம்ப்ளைண்ட் பண்றாரு கேஸ். இவர் ஒரு யூடியூபர்னாக்கா ஏதோ ஒரு இது பண்ணணும். வேலை பார்த்துக்கினே சைட் பிஸ்னஸ் பண்ணாக்கா பச்சனையே தானே பண்ணா ரைட்டு. அதான் பச்சனையே தானே பண்றேன். அது படிக்கலையா? படிப்பை விட்டினாக்கா என்ன பண்ணாது? மாப்பிள்ள செயின் போட்டுங்கிறாரா? பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளை பேருக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. என்ன டிகிரி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? படிப்பு தான் மெயின். பார்த்த நீ வண்டியை ஓரம் கட்டிட்டு பாரு, திரும்பி போய் சொருவிட போற. அமுகு டுமுகு அமால் டுமால்.